சரியா மேலே ஓப்பன் இது என்ன படத்து எடுத்தோன்னு தெரியுமா? ஹாய் அண்ணா வெப் ரிவ்யூஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். என் பேர் கார்கி பவா. நான் இந்த தொட்டால் தொட்டுன்ற படத்தில் ஒரு பாடலாகவும் கேபிள் சங்கரோட வந்து டைலாக்ஸும் எழுதியிருக்கிறேன். பேசிக்கலாக நானும் வந்து ஒரு இன்டர்நெட் யூசர், பிளாகர், ட்விட்டர், ஃபேஸ்புக் அங்கேருந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த காமெடி டைலாக்ஸில் உங்களுக்கு அந்த இன்டர்நெட்டோடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், ட்விட்டருடைய ஸ்டேட்டஸ் அந்த சாயில் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சவுத் இந்தியாவுக்கு நார்த் இந்தியாவுக்கு என்னடா வித்தியாசம்னா, பூரி மசால்னா சவுத் இந்தியா, மசால் பூரினா நார்த் இந்தியா அப்படின்னு போகிற நக்கல் ஸ்டேட்டஸ் இந்த படத்தில் நிறையவே இருக்கும். ஸோ வெப் டிவி வியூவர்ஸ் இந்த படத்தை கொஞ்சம் சீக்கிரமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். பாசுன்னு ஒரு டைட்டில் சாங் எழுதியிருக்கோம். இது நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை 360 டிகிரி அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி, யார் இந்த நியூஸை உருவாக்குறாங்க, யார் நியூஸ் இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க, யார் இந்த நியூஸை படிக்கிறாங்க, 3 பேருக்கும் வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை ஒரே சாங்கில் கொஞ்சம் காமெடியாகவும் கிண்டலாகவும் எழுதியிருக்கோம். இந்த படத்துக்கு உங்கள் ஆதரவு தரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கேபிள் சங்கர், தொட்டால் துருவம் படத்துடைய இயக்குனர். வேற ஏதாவது சொல்லணும், என்ன கேட்கணும் சொல்லுங்க சார். ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்லை, இந்த படத்தில் எல்லா விஷயமே தொட்டா தருவோம். நல்லது கெட்டது எல்லாமே வந்து தொட்டால் தொடரதான் செய்யும் எல்லாமே. இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை தொடர்றாங்க. தொட்டதுனால தொடரக்கூடிய விபரீதங்களும் ஆச்சரியங்களும் தான் அந்த படத்துடைய கதை. சார் இல்லை, ஹீரோயின் வந்து ஹீரோ தொடலாம் இல்லை. இந்த படம் நாங்கள் வந்து ஒரு முழுக்க சைவ படமாக எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த படம் வந்து எந்த ஒரு கட்ஸும் இல்லாமல் யூசிடி வாங்கியிருக்கு. இந்த படம் ரொம்ப சென்சார்லேயே ரொம்ப பாராட்டினாங்க. இவ்வளோ டீசெண்டான ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. அதான் சொன்னேன், இந்த படம் வந்து ஹீரோயின் ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை போய் கை வச்சதுனால வரக்கூடிய விபரீதங்கள் தான் அந்த விஷயம். அதனால தான் தொடருது. என்ன சார் ஜஸ்ட் படத்தை பற்றி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருந்ததி பேசுகிறேன். நான் நாய்களே வருதுச்சே. நான் தொட்டால் தொடரும் படத்தோடைய ஹீரோயின் பேசுகிறேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டரில் ஒர்க் செய்கிற ஒரு பொண்ணு. ஸோ ஒரு கால் சென்டரில் ஒர்க் செய்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. I was very happy to work in this project because இப்போ வந்துட்டு இருக்க சமாஜ காலகட்டத்தில் ஒரு கால் சென்டரில் என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வச்சு தான் இதுவும் ஒரு அம்சமாக இருக்கும். இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து சங்கர் சார். ஒரு டிபேட்டன் டைரக்டர் மாதிரி இருக்காது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா அழகாக மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அண்ட் ஹீரோ தமன் இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் ஹீரோ, வெரி டவுன் டு ஹர்த். ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. வெரி குட் கெமிஸ்ட்ரி கேம் அவுட் வெரி வெல். அண்ட் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் வந்து யாருடா மச்சான்னு. ஸோ வெரி மெலோடியாக ஒரு சாங் போகும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சாங். அண்ட் ஆர்டிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்தாங்க. ஸோ இது மோர் ஓவர் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஆனதுனால ஸோ ஒர்க் நிறைய எனக்கு தான் இருந்தது. அண்ட் இப்போ அந்த ஒரு அவுட்புட் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லோரும் நல்லா எனக்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். எல்லோரும் இந்த படம் போய் பாருங்கள். லேடிஸ்க்கு முக்கியமாக இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா டிவி அது எதுவா இன்டர்நெட்? ஹலோ வியூவர்ஸ், என் பேர் பிசி சிவன். நான் தொட்டால் தொடரும் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் த்ரில்லர்.
தமன் அண்ட் அருந்ததி லீட் ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் கேபிள் சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் துவார் சந்திரசேகர் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இப்போ சாங்ஸ் வந்து சின்ஸ் இட்ஸ் அன் ஆக்ஷன் என்டர்டெய்னர் அண்ட் த்ரில்லர்ன்றதுனால ரொமான்டிக் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து எல்லா சாங்குமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு ஜாஸ் கானான்ற ஒரு ஜானரில் வந்து ஒரு புதுமையான ஒரு அட்டெம்ப்ட் இது. இது வந்து கேபிள் சங்கர் சார் அண்ட் கார்கி பாவா 2 பேர் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய இந்த நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து நையாண்டித்தனத்தோட ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சாங் இது. இந்த சாங் பாடினது வந்து அந்தோனி தாசன் சொல்லிட்டு ஒரு கானா சிங்கர். அவர் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்கார். பட் இந்த பாட்டில் வந்து 2 வாய்ஸில் பாடியிருக்காரு அவர். ஸோ இந்த ஒரு ஒன்று வந்து ஒரு நார்மல் கானா வாய்ஸ், இன்னொன்று வந்து ஒரு மிமிக்ரி வாய்ஸ். எம்ஆர் ராதா சார் பாடினா எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட். ரொம்ப நையாண்டித்தனம் சொல்லவே வேண்டாம், நல்ல ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது தவிர வந்து பெண்ணே பெண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ரெட்ரோ மெலடி. இந்த படத்திலோட ஒரு எனக்கு பிடிச்ச சாங் இது. இதில் வந்து கார்த்திகன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க அண்ட் இது வந்து முத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ்க்கு லவர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இல் பி அ ட்ரீட் ஃபார் யங் லவர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து யாருடா மச்சான்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக்கல் பேஸ் சாங் இருக்குது. இது எழுதினவர் வந்து சக்தி செல்லம் சொல்லிட்டு ஒரு புது லிரிக் ரைட்டர். ரொம்ப நிறைய நல்ல ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான லைன்ஸ் எழுதியிருக்காரு. இதில் வந்து ஒரு காதல் என்ன தாய்ப்பாலா அழுத உடனே கிடைக்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மனசை தொடுற மாதிரி லைன்ஸ் வரும். அது வந்து அதே சமயம் இது வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒரு கலர்ஃபுல்லாக டான்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செட்டில். ஸோ இதில் ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும் லீட் பேருக்கு. ஸோ இட் வில் பி அ ட்ரீட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் டு வாட்ச் திஸ் சாங். அண்ட் இது தவிர இந்த யாருடா மச்சான் பாடினது வந்து சத்யபிரகாஷ் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன். 2 பேருமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக அவங்களோட வாய்ஸ் இது சப்போர்ட் பண்ணுறது இந்த பாட்டை. அண்ட் இது தவிர பூப்போலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேஸ் சாங், கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு ஆக்ஷன் பேக்ட்ராப்பில் வர சாங் தான் இது. இந்த சாங் வந்து கணேஷ் வெங்கட்ராமன் அண்ட் பத்மலதா பாடியிருக்காங்க. அண்ட் நல்லா ஹை பிச்சில் பாடியிருக்காரு கணேஷ் வெங்கட்ராமன். ஸோ இட்ஸ் ஹிஸ் டெபியூட். இந்த சாங் வந்து அவரோட டெபியூ ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இந்த பாட்டு மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ கணேஷ் வெங்கட்ராமன் இந்த பாட்டு மூலிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அண்ட் இது தவிர படத்தில் வந்து 2 ட்ராக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிஸ் ஆஃப் ஃபேட், அனதர் இஸ் கிஸ் ஆஃப் டிராகன். 2மே வந்து ரீ ரெக்கார்டிங் ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்ஸ். ஸோ 2மே வந்து படத்தை ஒட்டி வரதுனால அந்த ஒரு படத்தில் சில விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான ரீ ரெக்கார்டிங் பீசஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்ததுனால அதை வந்து சாங்காக நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஆடியோ சீரியலில். ஸோ த என்டையர் ஃபிலிம் ஆடியோ அண்ட் வீடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட்டாக உங்களை ஆடியன்ஸ்க்கு இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அண்ணா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் நாக் அவுட் நந்தா ஸ்டன் மாஸ்டர் பேசுகிறேன். இப்போது தொட்டால் தொடரும் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறோம். படம் வந்து கேபிள் சங்கர் சார் இயக்கியிருக்காங்க. தமன் ஹீரோ பண்ணியிருக்காரு, அருந்ததி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து PC7 மியூசிக். தயாரிப்பு வந்து எங்களோட அண்ணன் தயாரிப்பாளர் துவார் சந்திரசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க 5வது படமாக. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஜாலியாகவும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஒரு ஆக்ஷன் பிளாக்காக தான் போகும். படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக என்னோடய ஒர்க் ரொம்ப பங்களிப்பு நிறையா இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஆக்ஷன் வந்து ஹேண்ட் ஃபைட் இல்லாமல் ஃபுல்லாகவே கார் சேசிங்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோ பிளாக் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் எண்டு வரைக்குமே என்னோடய ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது. அதனால் படமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படம் நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கிறேன். ரிலீஸ் ஆனால் எனக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் நம்புகிறேன். நிச்சயமாக கிடைக்கும். நீங்களும் வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். அண்ணா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமன். தொட்டால் தொடரும் படத்தில் இப்போ நான் கதாநாயகன் நடிச்சிட்ருக்கேன். அண்ட் என் கூட அருந்ததி, வின்சன் அசோகன் சார், பாலாஜி எல்லாருமே நடிச்சிட்ருக்காங்க. ஒரு நல்ல கதை, ரொமான்டிக் த்ரில்லர் தான் இந்த படத்தோட ஜானர். துவார் சந்திரசேகர் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் சிங்கப்பூரியன். ஆனால் அவர் பண்ணுறது 5வது தமிழ் படம். அது
அண்ட் ரொம்ப நல்லா பொருட்செலவில் பிரமாதமாக இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதை வந்து டைரக்ட் பண்ணதை வந்து கேபிள் சங்கர். ஒரு நல்ல கதை, அதை வந்து ஸ்க்ரீன் பிளே ஆன் பேப்பர்ஸ் வந்து பிரமாதமாக இருந்தால் அதை கேட்டு தான் நாங்கள் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகி இந்த படம் நடிக்கிறோம். இதை வந்து பிரமாதமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கேபிள் சங்கர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கிரிட்டிக் இதுக்கு முன்னாடி அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரி இருக்காது. ஒரு நல்ல என்ன சொல்லுது, வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். எது வேணாலும் அவர்கிட்ட சொல்லலாம், சார் இது நல்லா இல்லை சார், இது இப்படி பண்ணலாம் சார்னு சொன்னால் கூட சஜஷன் எடுத்துப்பார். அவர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவார், இல்லை இதுக்காக தான் வச்சிருக்கேன் அது ரீசன் அவுட் பண்ணுவார். அண்ட் அவ்வளோ நல்லா கம்ஃபர்டபுள் டேரக்டர். சினிமோட்டோகிராஃபர் விஜய் ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப நல்ல சினிமோட்டோகிராஃபி படத்தில். விஷுவலி இந்த படம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மியூசிக் வந்து பிசி சிவன். படத்தில் 4 சாங்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல சாங்ஸ். அண்ட் பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா படத்தோட மூடை எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். படத்தோட ஃபைட் மாஸ்டர் நாக் அவுட் மாஸ்டர் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜ் மாஸ்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியும். முக்கியமாக யாருடா மச்சான் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு 90s இருக்கிற ஒரு ஒரு இமேஜினேஷன் சாங்ஸ் இருக்குல்ல, ஒரு செட்டில் இருக்கிற சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த சாங். அண்ட் படம் வந்து ஒரு 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஆவலை தூண்டுற மாதிரி இருக்கிற ஒரு படம் தான். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஜான்வரி மந்த் வரப்போகிற ஒரு நல்ல படங்களில் இது ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் அனைவருக்கும் நியூ இயர் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.